என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட தம்பியோட குழந்தையோட பர்த்டே தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபங்க்ஷன் vlog மாதிரி போட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன். நான் கிளம்பிட்டேன். சோஃபியும் சோனாவும் மார்னிங்கே என் தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ மண்டபத்துல இருப்பாங்க. கால் பண்ணிட்டே இருக்காங்க, வாமா வாமா. நான் டைம் ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. 7:30 கேக் கட் பண்ணோம். நான் பயங்கரமா கிளம்பிட்டேன். பட் என்னோட மாமா என்ன பண்றாங்கன்னா, இப்பதான் ஷேவ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் கேன் ஐ டூ? இப்பதான் பொறுப்பே இல்லாம கிளம்பிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது? அதனால நான் ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிடலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். சோ மாமா பொறுமையா நீ வா மாமான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல இருக்க மண்டபம். சோ வாங்க அப்படியே போயிட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த மண்டபத்துல தான் பாப்பாவோட ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. என்னோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்க மண்டபம் இது. என்ட்ரன்ஸ்லேயே அழகா ஒரு நேம் போர்டு வச்சு 3rd ஃப்ளோரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து அப்படி லிஃப்ட்டில் ஏறி மேலே ஃப்ளோர் போயிட்டோம். உள்ளே நுழைஞ்சு போயிட்டேன். நான் மட்டும்தான் போனேன், மாமா வீட்டில் இருந்தாங்க இல்லையா. ஸோ உள்ளே வந்தால் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே என்னோட தம்பி நின்றுருந்தான். இவர் தான் பர்த்டே பாயோட அப்பா. அதாவது எனக்கு தம்பி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன், எனக்கு சித்தி பையன். ஸோ இங்கே எங்கள் சோனா குட்டியும் சோஃபியும் காலையிலேயே என் தம்பி வீட்டுக்கு வந்துட்டதுனால ரெடி ஆகிட்டு மண்டபத்தில் டான்ஸ் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சோனா குட்டி என்னை பார்த்தோன்னே ஓடி கட்டி பிடிச்சிட்டேன். நான் காலையிலேயே போயிட்டாலாம், ஈவினிங் தான் நான் பார்க்குறேன்றதுனால. ஸோ இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் தம்பி ஒய்ஃபும் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடியும் உட்காந்து இங்கே நான் கலாச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்கள சும்மா சோஃபியோட ஃபங்க்ஷன் அப்போ எப்படி மாமாவையும் என்னையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தாங்க. ஸோ கையை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி, தோளில் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு அப்படி சுற்றி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது இப்போ ட்ரெண்டாக இருக்குது. எனக்கு சோஃபி ஃபங்க்ஷன்லேயே ஆச்சரியமாக இருந்தது, எங்களை எங்கே வீடியோ எடுக்கிறீங்கன்னு. பட் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அதே மாதிரி தம்பியோட பாப்பா பர்த்டேக்கும் தம்பியோட அப்படி ஒரு வீடியோ எடுத்தாங்க. ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு உள்ள பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மண்டபம் மண்டபத்தோடய பஃபே சிஸ்டமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஹால்குள்ளேயே. ஸோ ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பர்த்டே பாய் நான் அதுக்கப்புறம் தான் தேடினேன். சொல்லு, சேனல் நேம் சொல்லு. ஸோ ஹாய், என்னோட சேனல் நேம் சாண்டி நித்து vlogs, ஓகேவா? பட் என்னன்னா அதுல ஒரே ஒரு வீடியோ, 2 வீடியோ தான் இருக்கும் ஆக்சுவலா. ஆமா, ஆனா இன்னைக்கு நான் vlog போடுவேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போய் சும்மா போய் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? என்னோட சேனல் பெரிய சேனல் மாதிரி அப்படியே என் தம்பி ஒய்ஃபோட சேனலுக்கு இது ஒரு ப்ரொமோஷன் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ் அப்போ தான் பார்த்தேன். ஒரு செட் ஆஃப் தீமில் போட்டிருந்தான். என்னடா இதுன்ட்டு என் தம்பிகிட்ட கேட்டோன்னே, இது எக்ஸ்ப்ளோரர், உலகத்தையே சுற்றி வர்றவன் என்னோட பையன்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் தீம் போட்டிருக்கேன். நான் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அவனோட பேர் நித்திரன். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தா சொன்னான். அண்ட் அப்போ தான் பர்த்டே பாய் வந்தார். மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு, கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு. ஃபேஸ் கட் பார்த்தாலே தெரியும், எங்கள் சோஃபியோட ஃபேஸ் கட் கொஞ்சம் நிறையாவே இவனுக்கு இருக்கும். அண்ட் எங்கள் ஃபேமிலி ஃபேஸ் நல்லாவே தெரியும். பார்த்தாலே சொல்லிடுவாங்க எங்கள் ஃபேமிலி தான். அண்ட் இது என் தம்பி ஒய்ஃபோட தங்கச்சிவ. அண்ட் சோனா குட்டிக்கு மேக்கப் பண்ணி விட்டது, சோஃபிக்கு மேக்கப் பண்ணி விட்டதெல்லாம் அவள் தான். அவங்க எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எங்கள் சார், என் ஹஸ்பண்டோட என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சார் ஃபங்க்ஷனுக்கே வராங்க. நான் இவங்களோட வரணும்னு நினச்சிருந்தேன்னா இந்த டைமுக்கு தான் வந்திருப்பேன். மாமா மேக்கப்லாம் போட்டு குளியல்லாம் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு சோனாக்குட்டி கூட உட்காந்துருந்தாங்க. அண்ட் என் தம்பியோட ஃபேமிலி, எங்கள் சித்தி, சித்தப்பா அண்ட் பிளாக் ஷர்ட் என் பெரிய தம்பி, இந்த பிங்க் ஷர்ட் என் சின்ன தம்பி, அவனோட ஒய்ஃபா அண்ட் பெரிய தம்பியோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என் அம்மாவோட ஃபஸ்ட்டு தங்கச்சி இவங்க. கேக்கெல்லாம் கேக்குமே சேம் நம்ம எக்ஸ்ப்ளோரன்ற தீமில் ஒரு ப்ளூ வித் ஒயிட் அந்த தீமில் தான் கேக் பண்ணியிருந்தாங்க. நான் பர்த்டே ஃபங்க்ஷன் பக்கத்தில் நின்று கேக் கட் பண்ணுறதுலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன், பட் கேக்லாம் கட் பண்ணதுக்காக தான் போயிருக்கேன். பட் இந்த தடவை தான் கேக் கட் பண்ணும்போது அங்கே நின்று பார்த்தது. என் சின்ன தம்பி தான் அந்த ஒரு மாதிரி அந்த கலர் பேப்பர்ஸ்லாம் வெடிக்க வச்சு பயங்கரமாக இருந்தது. பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நான் கத்துவான்னு நினச்சி நாங்கள் நினச்சோம். ஏன்னா அவனுக்கு கூட்டம் பிடிக்காது, பட் கத்தாமல் சைலண்ட்டாக இருந்தான். அண்ட் இந்த குட்டி எங்கள் விக்னேஷோட, என் தம்பியோட ரொம்ப ஒரு 20 இயர்ஸ் ஃப்ரெண்டு. அவனோட குழந்தை இது ரொம்ப சமத்தா எங்ககிட்ட உட்காந்துருந்தான். நானும் மாமாவை வச்சு கலாச்சிட்டு இருந்தோம். மணி அவனோட பேர். நிறையா என் பாப்பாவோட எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த தம்பி. ஸோ அவனோட குழந்தை தான் இது. அவனை வச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்தோன்னா கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பஃபே சிஸ்டம்னால அங்கேயே அப்படி சாப்பாடு வாங்கிட்டு இப்படி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் நடுவில் எங்கள் சோஃபி சோனாவோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேறு.
மேடம் எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் டான்ஸ் ஆடுவா, தம்பியோட ஃபங்க்ஷனும் சும்மா இருப்பாளா, ஸ்டேஜே ஆக்குப்பை பண்ணி ஒரு 10 நிமிஷம் எல்லா குட்டீஸும் சேர்ந்து நின்று ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவள் ஒரு 2 டேஸாக அதை ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு கிடந்தா. ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஸ்டேஜில் அதை ஆடுறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. குழந்தைங்களும் நிறைய பேர் நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக நான் என் தம்பிக்கிட்ட வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு தான். நான் குட்டி கருத ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை. இரவுங்க பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃப் அந்த ப்ளூ கலர் ஃப்ராகு அண்ட் இவங்க 3 பேர் சிஸ்டர்ஸு. அண்ட் இவ வந்து என் தம்பி ஒய்ஃபோட பெரிய சிஸ்டர். அவள் கையில் இருக்க குழந்தை வந்து என் தம்பி கல்யாணத்தோட 2 மாதம் குழந்தை, அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். அண்ட் இவங்களோட ப்ளஸ் என்னன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே ஒரே கலரில் ட்ரெஸ் கோடில் வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ட்ரெஸ் கோடில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ரொம்ப தூரன்றதுனால. என்னோட தம்பி அவன் குழந்தைய வச்சுக்கொண்டு விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் இவங்க எல்லாருமே என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் கிட்டன்னு நினைக்கிறேன், 22 இயர்ஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. சோஃபியோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட இவங்க எல்லாம் வந்திருக்கானுங்க. அண்ட் இது வந்து என் பெரிய தம்பி ஒய்ஃப், சின்ன தம்பி ஒய்ஃப், அப்புறம் சோஃபி சோனா அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோ இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக சார் வந்து கிஃப்டெல்லாம் தூக்கி போட்டு அவனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப நொந்துட்டார். இந்த குழந்தைங்கள ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அவனை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பஃபே சிஸ்டமில் பேர்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு வாயில் நோலி அது நிறைய டிஷ்ஷெல்லாம் இருந்தது. ஒன்றே சாப்பிட்டு ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபங்க்ஷன் வரும்போது தான் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ண முடியும். ஸோ அப்படியே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி 11:15. ஸ்டேஜில் இருக்க டெக்கரேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கழுத்தை பிடிச்சி வெளில தான் தள்ளலை. அப்படியே வந்து வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நார்மலாக 11:45 ஆகிடுச்சு. திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. சோனா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட்டை நான் தான் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லி தலையில் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா. செல்ஃபில் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 12 o'clock கரெக்டாக நாங்கள் மண்டபத்துட்டு வெளில வரும்போது அங்கே ஆள் மட்டுமே இல்லை, எல்லாம் டயர்டாகிட்டோம். நாங்கள் மட்டும் தான் இருந்தது. கிளம்பிட்டோம். மாமா வந்து அவங்களோட வண்டியில் வந்து